அனைவருக்கும் வணக்கம். சபாஷ் பாபு நிகழ்ச்சியின் 5வது பகுதிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில சுவையான விஷயங்கள், அவர் பாடிய பாடல்கள்லாம் கடந்த 4 பகுதிகளாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆதரவு தரும் நல்ல உள்ளங்களுக்கு இந்த நேரத்தில் என் இதயம் கிடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மெல்லிசை மன்னர் சந்திரபாபு கூட்டணி பல வெற்றி பாடல்களை கொடுத்ததுனால சந்திரபாபு என்ன பண்ணுறாரு, அவருடைய படங்களுக்கெல்லாம் எம்எஸ் விஸ்வநாதன் தான் மியூசிக் போடணும் அப்படிங்கிறதுல ரொம்ப பிடிவாதமாக இருக்கார். மற்ற இசையமைப்பாளர்கள் இசையமைத்த படமாக இருந்தால் கூட அவர் பாடுற பாட்டுக்கு மட்டுமாவது எம்எஸ்வி மியூசிக் போடணும்னு சொல்லி ப்ரொடியூசர்கிட்டலாம் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. இது ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்குது. இதெல்லாம் ரொம்ப நாசூக்காக எம்எஸ்வி மறுத்துக்கிட்டே வர்றாரு. மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸு. அவருடைய கூற்றுப்படியே பார்த்தா, ஒருத்தர் சூரிய அஸ்தமனத்தையே பார்க்காதவர், ஒருத்தர் சூரிய உதயத்தையே பார்க்காதவர். சூரிய அஸ்தமனத்தையே பார்க்காதவர் கவிஞர் கண்ணதாசன், சூரிய உதயத்தையே பார்க்காதவர் சந்திரபாபு. இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறது மெல்லிசை மன்னர் எம்எஸ் விஸ்வநாதனோட ஆசை. கவலையில்லா மனிதன் படத்தை கண்ணதாசன் எடுக்கும்போது எம்எஸ்வி என்ன பண்ணுறாரு, அதில் ஹீரோவாக சந்திரபாபுவை போட சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. எம்எஸ்வி சொன்ன ஒரே காரணத்துக்காக சந்திரபாபுவை கண்ணதாசன் புக் பண்ணுறாரு. ஏற்கனவே சகோதரி படத்தில் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருந்தனால அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் என்ன சம்பளம் வாங்கினாரோ அதோட அதிகமான சம்பளத்தை கண்ணதாசன் கொடுக்குறாரு. பணம் நிறைய வந்த உடனே சந்திரபாபுவோட நடவடிக்கையில் பார்த்தா ஏகப்பட்ட மாற்றம். சரியாகவே ஷூட்டிங்க்கு வரமாட்டார். கண்ணதாசன் காலையில் எல்லா ப்ரொடக்ஷன் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு சந்திரபாபு வீட்டில் போய் வெயிட் பண்ணுவார். வெயிட் பண்ணால் மத்தியானமோ சாயந்தரமோ எப்போ வேணால் அவருக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் மாடியிலேருந்து இறங்கி வருவார். அது வரைக்கும் கண்ணதாசன் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பார். கீழே மிஸ்டர் கண்ணதாசன் இன்னொரு நாள் ஷூட்டிங் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பார். சில சமயம் என்னன்னா தூங்குற மாதிரி படுத்துட்டு இருப்பார். கண்ணதாசன் வெயிட் பண்ணி பார்த்துட்டு பெட்ரூம்க்கே போயிட்டு எழுப்பலான்னு பார்த்தா தலைகாணியெல்லாம் செட் பண்ணி வச்சு மூடி வச்சுட்டு அவர் எப்போ எஸ்கேப் ஆகிருப்பார். ஒரு தடவை கொஞ்ச நேரம் பாத்ரூம் போய்ட்றேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாரு. கண்ணதாசன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. அங்கே பார்த்தா ஆல்ரெடி பாத்ரூம்குள்ளே ஒரு டேபிளை போட்டு வச்சுட்டு அதில் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. கதவை தட்டி அவர் வெளியே கூட்டிகிட்டு வரதுக்குள்ளே கண்ணதாசனுக்கு பெரும் படம் போயிடுது. இப்படி அந்த படம் எடுத்து முடிக்கிற வரைக்குமே பார்த்தா சந்திரபாபு அந்த அளவுக்கு கண்ணதாசனுக்கு தொந்தரவு கொடுத்துருக்காரு. அந்த படம் ரிலீஸ் ஆகுது. படம் ஃபெயிலியரும் ஆகிடுது. கவலை இல்லாத மனிதன் படத்தை எடுத்து நாம் பட்ட துன்பங்களுக்கு அளவே இல்லைன்னு கவிஞர் கண்ணதாசன் பேட்டி கொடுக்குறாரு. ஆனால் சந்திரபாபு சைடில் என்ன சொல்கிறாங்க, கண்ணதாசன் எனக்கு 10,000 ரூபாய் தரணும், அதை கொடுக்கல, கேட்டால் இப்போ தரேன் அப்போ தரேன்னு சொல்லிட்டு இருந்தாரே தவிர அந்த பணத்தை எனக்கு தரல. ஒரு நாள் திடீர்னு நான் இன்னார்கிட்ட பணத்தை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாருமே என்கிட்ட கொண்டு பணத்தை தரல. கண்ணதாசனோட ஆஃபீஸில் போய் கேட்டால் ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கட்டிக்கிறாங்களே தவிர மொத்தத்தில் கண்ணதாசனை ஏமாற்றிட்டாங்க, எனக்கும் பணம் வரல. எத்தனை தடவை தான் நான் பணத்துக்காக அலையிறது, கோபம் வந்தது, அதனால தான் இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கண்ணதாசன் தரப்பில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, நிறைய பணம் கொடுத்தாச்சு, சந்திரபாபு எதிர்பார்த்ததை விட பணத்தை கொடுத்தாச்சு, அந்த அளவுக்குலாம் அவர் ஒர்த் இல்லை, அவர் பொய் சொல்கிறாரு அப்படிங்கிறாங்க. உடனே சந்திரபாபு என்ன சொல்கிறாரு, நான் ஒர்த் இல்லை அப்படின்னா கண்ணதாசன் எதுக்கு என்னை வச்சு படம் எடுக்கணும், எதுக்கு எனக்காக ஒரு பாட்டு எழுதணும், எதுக்கு என்னை பாட சொல்லணும், எதுக்கு எனக்கு 1 லட்சம் ரூபாய் தரணும் அப்படிங்கிறாங்க. இந்த தகராறு சில மாதங்கள் போயிட்டே இருந்தது. கவலை இல்லாத மனிதன் கம்போசிங் போது சந்திரபாபு எம்எஸ்வி கிட்ட, விஸ்வநாதா எனக்கு இந்த டப்பாங்குத்து பாட்டெலாம் வேணாம், ஹிந்தி நடிகர் சைகல் பாடுவார் இல்லையா, அந்த ஸ்டைலில் எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படிங்கிறாரு. உடனே விஸ்வநாதன், நீ கிழிக்கிற கிழிக்கி இதெல்லாமே ரொம்ப அதிகம், உனக்கு சைகல் மாதிரி பாட்டு வேணுமா, அதெல்லாம் முடியாது அப்படிங்கிறாரு. 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம் வருது. கடைசியில் எம்எஸ்வி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கண்ணதாசனோட நெருங்கிய நண்பர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இறந்துடுறாரு. கண்ணதாசன் ரொம்ப சோகத்தில் இருக்கார். யார் என்ன சமாதானம் சொன்னாலும் அவர் சமாதானம் அடையல. அப்போது சந்திரபாபு என்ன பண்ணுறாரு, கண்ணதாசன்கிட்ட போகிறாரு. போயிட்டு பட்டுக்கோட்டையார்
ஒரு பெரிய மேதை. அவரை இழந்தது நமக்கெல்லாம் பெரிய துக்கம்தான். ஆனால் நம்மளும் இதே மாதிரி ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம். நம்ம இறக்கும்போது வந்து ஐயோ இந்த மனுஷன் செத்துட்டானே அப்படின்னு எல்லாம் நமக்காக அழணுமே தவிர அப்பாடா ஒழிஞ்சாண்டா அப்படின்னு யாருமே சொல்லக்கூடாது. அதனால் வாழும்போது நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறாரு. இவர் இப்படி பேச பேசவே பார்த்தா கண்ணதாசனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஒரு தத்துவ பாட்டு எழுதுறாரு. பிறக்கும் போதும் அழுகின்றாய், இறக்கும் போதும் அழுகின்றாய், ஒரு நாளினும் கவலை இல்லாமல் சிரிக்க பிறந்தாய் மானிடனே. இந்த பாட்டை வந்து எம்எஸ்வி கம்போஸ் பண்ணும்போது என்ன பண்ணுறாருன்னா, பொதுவாகவே சந்திரபாபு வந்து எந்த மியூசிக் டைரக்டராக இருந்தாலும் அவங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதையும் கொஞ்சம் மாற்றி இவரோட ஸ்டைலில் பாடுவார். இந்த பாட்டை கம்போஸ் பண்ணும்போதே எம்எஸ்வி என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்லி கொடுக்குறேனோ அதை மட்டும் தான் நீ பாடணும், உன் இஷ்டத்துக்கு பாடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேக் அப்படின்னா அதில் எல்லாருமே கரெக்டாக வாசிக்கணும், கரெக்டாக பாடணும், எல்லாம் பண்ணணும். யாராவது ஒரு சின்ன தப்பு பண்ணால் திரும்ப ஆரம்பத்துலேருந்து தான் எடுக்கணும். ஸோ சந்திரபாபு வந்து பாடுறாரு. எம்எஸ்வி சொல்லி கொடுத்த அந்த உணர்ச்சி வந்து சந்திரபாபால் பாட முடியல. உடனே எம்எஸ்வி வந்து ரீடேக் எடுக்கிறாரு. ஒரு 2-3 ரீடேக் எடுத்தோன்னே சந்திரபாபுக்கு கோவம் வந்துடுது. என்ன பண்ணுறாரு, மேலே போட்டுக்கிற கோட்டை கட்டி தூக்கிடுறாரு. எடுத்துட்டு அடுத்த டேக் போடுறாரு. அதுவும் சரியாக வரல. டையை கட்டி எறிகிறாரு. அடுத்த டேக் போடுறாரு, சரியாக வரல. போட்டுக்கிற சட்டையை கட்டி எறிகிறாரு. அடுத்த டேக் போடுறாரு, அதுவும் சரியாக வரல. திரும்ப ரீடேக் அப்படின்னு உடனே பேண்ட்டை கட்டி எறிஞ்சிடறாரு. பனியன் ஷார்ட்ஸோடு நிற்கிறாரு. திரும்ப எடுக்கிறாங்க, அதுவும் சரியாக வரல. பனியனை கட்டி எறிகிறாரு. எரிஞ்சிட்டு எனக்கு இந்த பாட்டு பாட வரல, எனக்கு இந்த பாட்டு வேணாம் அப்படின்னு கத்திட்டு ஷார்ட்ஸோடையே ஓடுறாரு. ஓடி போய் காரில் ஏறி கிளம்பிடுறாரு. உடனே எம்எஸ்வி வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாரு. போனால் ஒரு கிறிஸ்துவ ஆசிரமத்தில் போய் வண்டி நிற்குது. அங்கே போய் கோபத்தோடு உட்காந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு தன்னைத்தானே கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காரு. உடனே எம்எஸ்வி அங்கே போயிட்டு அவரை சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவர் நல்லபடியாக பாடுற வரைக்கும் எடுத்து எம்எஸ்வி என்ன எதிர்பார்த்தாரோ அதை அந்த பாட்டை பாட வைக்கிறார். பிறக்கும் போதும் அழுகின்றாய், பிறக்கும் 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போர் முடிஞ்ச சமயத்தில் இந்த அடிப்பட்ட இராணுவ வீரர்களுக்கெல்லாம் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு குழு வந்து கிளம்பி பார்டருக்கு போகிறாங்க. சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், சாவித்ரி, பத்மினி, ஜெயலலிதா, கண்ணதாசன், ஏஎல் ஸ்ரீனிவாசன், சந்திரபாபு, எம்எஸ் விஸ்வநாதன், பிபி ஸ்ரீனிவாஸ், எல்ஆர் ஈஸ்வரி, பி சுசிலா, இப்படி ஒரு பெரிய குரூப்பே வந்து கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க போட்டிருக்கிறது என்ன அப்படின்னா இராணுவ வீரர்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்ச்சின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆனால் பப்ளிக் எல்லாம் வந்து உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏகப்பட்ட கூட்டம், கூட்டம்னா கூட்டம், இவ்வளோ கூட்டம். அங்கே ஆடல் பாடல்லாம் தொடங்குது. பிபி ஸ்ரீனிவாசும் பி சுசிலாவும் பாடுறாங்க. பாட ஆரம்பித்தோடனே கூட்டத்திலேருந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, ஹிந்தி பாட்டு வேணும், ஹிந்தி பாட்டு வேணும், பத்மினியை வந்து ஆட சொல்லுங்க அப்படின்னு. உடனே சந்திரபாபு என்ன பண்ணுறாரு, டக்குன்னு ஸ்டேஜ் ஏறுறாரு. ஏறி மைக்கை வாங்கிட்டு இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணது யார், அவர் உடனே மேடைக்கு வாங்க அப்படிங்கிறாரு. உடனே அந்த கர்னல் வந்து மேடைக்கு வர்றாரு. வந்தோடனே சந்திரபாபு, இதுதான் நீங்கள் நிகழ்ச்சி நடத்துகிற லட்சணமா, நான் என்ன சொல்கிறேனோ அதை அப்படி இமீடியட்டாக டிரான்ஸ்லேட் பண்ணி மக்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சத்தம் போடுறாரு. போட்டுட்டு சொல்கிறாரு, நாங்கள்லாம் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம், எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், எங்களுக்கு ஹிந்தி பாட்டு பாட சொன்னால் நாங்கள் எப்படி பாடுறது? இன்னொன்று, நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே உங்களை தமிழில் பேசுன்னு சொன்னால் உங்களால் முடியுமா? இவ்வளோ ஏன் உங்கள் முகமது ரஃபி இருக்கார, அவரை தமிழில் பாடுன்னு சொன்னால் பாடுவாரா? இங்கே வந்திருக்கிறலாம் யாருன்னு நினச்சிங்க? இதோ இந்த குள்ளமாக உட்காந்துருக்காருல, அவர் யார் தெரியுமா? அவர் தான் பிரபல இசையமைப்பாளர் எம்எஸ் விஸ்வநாதன். உங்கள் சங்கர் ஜெயகிருஷ்ணனை விட பெரிய ஆள். அவர் யார் தெரியுமா? சிவாஜி கணேசன். அவர் வந்து ஆசிய கண்டத்திலே சிறந்த நடிகர். நான் யார் தெரியுமா? இந்தியாவோட பெஸ்ட்டு காமெடியன். இதை உங்கள் காமெடியன்ட்டெல்லாம் கேளுங்க, அவங்க ஒத்துக்குவாங்க. நாங்கள்லாம் வந்து உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ண வந்திருக்கோம். ஆனால் நீங்கள்லாம் இதுக்காக ஒரு பைசா கூட கொடுக்கல. நீங்கள் சும்மா தான் இந்த கச்சேரியை பார்க்க வந்திருக்கீங்க. அமைதியாக பாருங்கள், நான் பாடுறதை கேளுங்க, அதுக்கப்புறம் ஹிந்தி பாட்டு பாடுறேன், நீங்கள் சொல்கிற மாதிரி பத்மினி டான்ஸ் ஆடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இப்போ பாட போகிற பாட்டை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிறக்கும் போதும் அழுகின்றாய் பாட்டை சந்திரபாபு பாடுறாரு. கர்னல் அதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணார்.
அந்த பாட்டு கேட்டோன்னே அந்த கூட்டம் ஃபுல்லாக அமைதியாயிட்டு அப்படியே கண்கலங்குறாங்க. இதை முடிச்சதுக்கு பிறகு திரும்ப சந்திரபாபு பேசுகிறாரு. போரில் வந்து தமிழ்நாட்டு வீரர்கள் தான் அதிகமாக கொல்லப்படுறாங்க. மற்ற ஸ்டேட்காரங்கெல்லாம் தமிழ்நாட்டு வீரர்களை முன்னால் விட்டுட்டு அவங்க தப்பிச்சுக்கிறாங்க அப்படின்னு மனசில் என்னெல்லாம் படுதோ அதெல்லாம் அப்படியே பேசிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்குறாரு. இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்ப ரிட்டர்ன் போகும்போது ஜனாதிபதி மாளிகையில் இந்த குழுவுக்கெல்லாம் வந்து ஒரு விருந்து வைக்கிறாரு. அப்போது ஜனாதிபதியாக இருந்தவர் வந்து டாக்டர் ராதாகிருஷ்ணன். ஸோ இவங்க எல்லாரையும் இன்வைட் பண்ணுறாரு. ஒரு பெரிய ட்ரீட் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு ஒரு பெரிய ஹாலில் உட்காந்து எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ராதாகிருஷ்ணன் என்ன சொல்கிறாரு, எம்எஸ்வி பார்த்து யாராவது ஒரு பாட்டு பாடுங்களேன் அப்படிங்கிறாரு. உடனே எம்எஸ்வி என்ன சொல்கிறாரு, ஹார்மோனியம் இல்லாமல் பாடுறது கஷ்டம் அப்படிங்கிறாரு. அடுத்த 10 நிமிஷத்தில் பார்த்தா ஒரு ஹார்மோனியம் வந்துடுது. உடனே எம்எஸ்வி வாசிக்கிறாரு. சந்திரபாபு வந்து பிறக்கும் போதும் அழகின்றாய் பாட்டை பாடுறாரு. இந்த பாட்டு கேட்ட உடனே ராதாகிருஷ்ணன் வந்து கைத்தட்டி பிரமாதம் பிரமாதம் அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்டு யாருமே நினச்சி பார்க்க முடியாத ஒரு காரியத்தை சந்திரபாபு பண்ணுறாரு. துள்ளி குதிச்சு ஏஞ்சி போய் ஜனாதிபதி மடியில் உட்காந்துடுறாரு. உட்காந்துட்டு அவர் தடவிட்டு ரசிகண்டா கண்ணா நீ ரசிகண்டா அப்படிங்கிறாங்க. அத்தனை பேருக்கு ஷாக்கு. ஜனாதிபதி மடியில் துள்ளி குதிச்சு உட்காந்துட்டு இருக்காரு. அவர் ஏதோ தடவிக்கிட்டே பேசுகிறாரு. என்ன ஆக போகுதுன்ட்டு எல்லாருமே அப்படியே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் ஜனாதிபதி வந்து இதை சீரியஸாகவே எடுத்துக்கல. அவரும் சந்திரபாபு கன்னத்தை தடவிட்டு அவரை பாராட்டிட்டு இருக்காரு. அதாவது எந்த இடத்துல இருக்கோம், யார்கிட்ட என்ன பேசுகிறோம் அப்படின்னு தெரியாமல் தன்னுடைய உணர்ச்சி அப்படியே காட்டுவார் சந்திரபாபு. இந்த பதிவில் சந்திரபாபுவோட வாழ்க்கையில் நடந்த சில சுவையான விஷயங்களை பார்த்தோம். இதனுடைய தொடர்ச்சி நாளைய பதிவில். நன்றி, வணக்கம்.